இன்றைய வேத வசனம் 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனம் பேதுரு அப்போஸ்தலர் தன் நிருபத்தை முடிக்கும் போது விசுவாசிகளுக்கு கொடுக்கும் இறுதி மற்றும் அத்தியாவசியமான கட்டளையாகும். இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிலையான ஏரி அல்ல, மாறாக தொடர்ந்து முன்னேறும் ஆற்றை போன்றது என்பதை காட்டுகிறது. கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாயிருந்தும் தேவன் நமக்கு அக்கொடுத்த இரட்சிப்பின் ஈவு. இதில் வளருங்கள் என்றால் தேவனுடைய மன்னிக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும் அன்பை ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். அது மட்டுமில்லாமல் அவருடைய அறிவிலும் வளருங்கள் என்கிறார். இது வெறும் தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல, இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் உங்கள் அன்றாட வாழ்விலும் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதை குறிக்கிறது. இறுதியாக அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்கிறார். நாம் கிருபையிலும் அறிவிலும் வளர்வதன் இறுதி நோக்கம் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாக்க வேண்டும் என்பதே. இந்த வசனத்தின் மூலம் ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக கிருபையை புரிந்து கொள்வதிலும் கிறிஸ்துவை அறிவதிலும் முன்னேற வேண்டும் என்ற கடமையை பேதுரு வலியுறுத்துகிறார். இதுவே தவறான போதனைகளில் இருந்து விலகி உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஒரே வழி. எனக்கன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தோஷம் அல்லது போராட்டம் எதுவானாலும் தேவன் உங்கள் மீது கொண்டிருக்கும் நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்து அதன் மூலம் ஆறுதல் மற்றும் பலம் பெறுங்கள். இந்த அன்பில் வேரூன்றி அதன்படி வாழுங்கள். நீங்கள் இயேசுவை பற்றி அறிந்து வைத்திருக்கும் அறிவை வைத்து திருப்தி அடையாமல் அவரை பற்றிய சத்தியங்களை மேலும் மேலும் ஆழமாக தேடுங்கள். இதனால் தவறான உபதேசங்களால் நீங்கள் வழிகெடுக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களது வளர்ச்சி, செயல், சேவை எல்லாமே இயேசுவின் மேன்மையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இன்று, நாளை, ஏன் என்றென்றைக்கும் வாழும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை அவரை போற்றும் துதியாக அமைய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.